சார் நீங்கள் வந்து அதை கொடுத்தா தான் வாங்கிட்டு போவேன்னு சொல்கிறாரு, நீங்கள் வர முடியுமா என்று அடுத்த கேள்வியை கேட்டாள். நோ, எனக்கு வேறு நிறைய முக்கியமான வேலை இருக்குது, என்னால் இப்போ அங்கே வர முடியாது. அப்புறம் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லுங்கள், 100 மாத்திரை இல்லை, 1 மாத்திரை கூட உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் இது என்னோட ஆர்டர்னு சொல்லி அவனை உடனே அங்கிருந்து அனுப்புங்க. அப்புறம் நம்மக்கிட்ட பில்ஸ் வாங்கியிருக்கிற எல்லா கம்பெனிக்கும் ஒரு மெயில் அனுப்புங்க. யாருமே அதிலிருந்து 1 மாத்திரை கூட இந்த செழியனுக்கோ இல்லை அவன் குடும்பத்துக்கோ கொடுக்கக்கூடாதுன்னு. அதையும் மீறி யாராவது கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த முறை மாத்திரை வாங்குறதுக்கோ இல்லை அக்ரிமெண்ட் போடுறதுக்கோ நம்ம ஆஃபீஸுக்கு வரக்கூடாதுன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க. யாருமே அவனுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்ல அந்த பக்கம் சற்று தயங்கி கொண்டே சரி என்று ஒப்புக்கொண்டாள் நிக்கிதா. ஃபோனை வைத்தவன், இந்த செழியனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் ஏன் ஆஃபீஸில் வந்து பில்ஸ் வேணும்னு கேட்பான். இவங்க எல்லாரும் சேர்ந்து அக்ஷராவுக்கு பண்ணதுக்கு நிச்சயம் பதில் சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நான் நேரில் போய் காப்பாற்றாமலேயே அவளை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் என்று அக்ஷராவை காப்பாற்றுவதற்கு வேறொரு திட்டத்தையே இந்த 2 நிமிடங்களில் வகுத்து விட்டான். பாவம், அவன் மருந்து தரக்கூடாது என்று சொன்னது தெரியாமல் காத்து கொண்டிருந்தான் செழியன். ஹரிஷுடைய கம்பெனி பல முன்னணி நிறுவனங்களோடு ஒப்பந்தம் செய்து அவர்களுக்கு தேவையான பில்களை கொடுத்து வருகின்றனர். இதற்கு முன்னர் செழியன் குடும்பத்திற்கும் தேவையானதை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது அவன் அக்ஷராவை வைத்து விளையாடும் விளையாட்டை தெரிந்து கொண்ட பிறகு பழையபடி அவனோடு பிஸ்னஸ் செய்ய ஹரிஷுக்கு விருப்பம் இல்லை. இந்த அக்ரிமெண்ட்டை அவன் கேன்சல் செய்தால் செழியனது குடும்பம் பெரும் நஷ்டத்திற்கு ஈடாகும் என்று அவனுக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தான். ஐயோ, சார் பாட்டுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த ஆள் வேற ரொம்ப கோபமாக இருக்காரு. நான் சொன்னால் கேட்பாரா இல்லை பிரச்சனை பண்ணுவாரான்னு தெரியலையே என்று யோசித்துக்கொண்டே நிக்கிதா செழியனிடம் சென்று தயங்கிக் கொண்டே ஹரிஷ் கூறியதை கூறி, சார் உங்களுக்கு கொடுக்க வேண்டான்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, அக்ரிமெண்ட்டை கூட கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு என்று வேறு வழியில்லாமல் கூறி முடிக்க கோபத்தில் அங்கிருந்த டேபிளை உடைத்திருந்தான் செழியன். அதில் வெளியிலிருந்து சத்தம் கேட்டு ஒரு ஊழியர் உள்ளே ஓடி வந்தார். அவர்தான் அந்த நிறுவனத்தின் முதலாளி என்று நினைத்த செழியன் நிச்சயம் அவன் தன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறான் என்று தானே முடிவு செய்து கொண்டு, நான் எவ்வளோ பெரிய ஆள்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, அதனால் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் என்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போது நீங்கள் என்னை டென்ஷன் பண்ணதுக்கு என்கிட்ட சாரி சொல்லிவிட்டு ஒழுங்காக புது அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் வாங்குறத விட நான் டபுள் டைம்ஸ் பில்ஸ் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி ரெடி பண்ணுங்கள் என்று கூறி அங்கிருந்து நாற்காலியில் மீண்டும் அமர்ந்தான். அவனை பொறுத்தவரை பிஸ்னஸ் 2 மடங்கு ஆகிறதென்றால் அவர்கள் அனைவரும் அவன் காலுக்கு கீழ் வந்து தஞ்சம் அடைவார்கள் என்று நினைத்திருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவனிடம் முடியாது என்று கூறிய நிக்கிதாவை கூட காலில் விழ வைக்க வேண்டும் என்று மனதளவில் திட்டம் தீட்டி வைத்திருந்தான். இவ்வளவு திட்டங்கள் வைத்திருந்தவன் அவர்கள் கொடுத்த பதிலில் சற்று அதிர்ந்துதான் போனான். அவனை பார்த்து பயப்படுவார்கள் என்று நினைத்திருக்க ஹரிஷ் ஊழியர்களோ அவனை, இவனா பைத்தியமா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்பது போல பார்த்துவிட்டு, சார் உங்களோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறதா நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம், இதுக்கு மேலே அதை பற்றி பேச எதுவுமே இல்லை. அப்புறம் நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் ப்ராப்பர்ட்டியை உடைச்சிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ செலவுன்னு சீக்கிரமாக பார்த்துட்டு சொல்லுவாங்க, அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் என்று வெகு சாதாரணமாக கூறி அவனை அவமானப்படுத்தி விட அதில் கொதித்து போனவன், ஹலோ என்ன சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்கள், யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்கீங்களா என்று நம்ப முடியாமல் மீண்டும் சொல்லி வேறு கேட்டான். நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக தானே சார் கேட்டுச்சு, நேராக ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே போய் இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு கேட்டால் அதை பே பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புங்க, இல்லைனா நாங்கள் போலீஸை கூப்பிட வேண்டி வரும், தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணி கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் என்று சொல்லி அங்கிருந்து நகரப்போக அது செழியனுக்கு மிகப்பெரிய அவமானமாக போனது. யாரோ ஒரு சாதாரண ஆளிடம் பேசுவது போல தன்னிடம் பேசுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் மீண்டும் ஏதோ சொல்ல வர இவ்வளவு நேரம் அவரிடம் பேசிக்கொண்டிருந்த அந்த ஊழியர் வெளியே சென்று விட்டார். தான் இவ்வளவு பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்று தெரிந்தால் தன்னை மதிப்பாக நடத்துவார்கள் என்று நினைத்து அவன் இங்கு வந்திருந்தான். ஆனால் தனக்கு கிடைத்த மரியாதையில் பெரும் அதிர்ச்சி எழுந்திருந்தாலும் தேவையில்லாமல் அவர்களோடு பிரச்சனை செய்ய அவன் விரும்பவில்லை. போலீஸ் என்று சென்றால் தன் குடும்பமானம் மற்றும் தந்தை தன் மீது வைத்திருக்கும் அரைகுறை மதிப்பு கூட இல்லாமல் போய்விடும் என்று பயந்தவன் வேறு வழியில்லாமல் அவர்கள் சொன்னது போல பணத்தை செலுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆனால் என் அப்பா என்னை நம்பி இந்த வேலையை கொடுத்துருக்காரு, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, உங்களை நான் அவமானப்படுத்தலாம், நீங்கள் வந்தால் என்ன அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புகிறீங்களா, இதை நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் என்று மனதிற்குள் கருவி கொண்டுதான் அங்கிருந்து கிளம்பினான். இதுவே பெரிய அதிர்ச்சி என்றால் அக்ஷரா விஷயத்தில் ஹரிஷ் செய்ய போவதை அவன் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறானோ.
அதே நேரம் இன்னும் கல்லூரி வளாகத்தின் சுவற்றின் மீது சாய்ந்து கொண்டு போனில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான் ஹரிஷ். நதியாவிடம் பேசி இதோடு 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. அவள் வருவது போல எந்த சுவடும் தெரியவில்லை. டைம் ஆகும்னு சொன்னால் நானாவது போயிட்டு ரிட்டர்ன் வருவேன். எதுவுமே சொல்லாமல் இப்படி பண்ணா நான் என்ன பண்ணுறது என்று மனதிற்குள் அவளை திட்டிக்கொண்டு அமர்ந்திருக்க ஹரிஷ் முன்னால் ஒரு நிழல் ஆடியது. அவள்தான் வந்துவிட்டாள் என்று நினைத்து அவன் நிமிர்ந்து பார்க்க ஒரு வயதான பெரியவர் அவன் முன்னால் நின்று கொண்டிருந்தார். அவரை சுற்றி சில ஆட்கள் இருந்தனர். அவர்களையெல்லாம் ஹரிஷ் புரியாமல் பார்க்க, நீ ஹரிஷ் தானே என்று கேட்டார் அந்த பெரியவர். ஹரிஷுக்கு அப்போது கூட அவர் எங்கும் பார்த்தது போல ஞாபகமே வரவில்லை. ஆனால் அவர் கண்களில் ஹரிஷ் மீது அத்தனை வெறுப்பு அப்பட்டமாக தெரிந்தது. எழுந்து நின்றவன், நீங்க யாரு? உங்களுக்கு என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா? என்னை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா என்று யோசித்து கொண்டே கேட்டான். மேலும் அந்த பெரியவரின் பார்வை வேறு மிகவும் கொடூரமாக இருக்க அதுதான் அவனுக்கு இன்னும் சந்தேகத்தை கொடுத்தது. அவன் கேள்வி கேட்டுவிட்டு அமைதியாக இருக்க, உனக்கு என்ன தெரியாது, ஆனால் உனக்கு என்னோட பேரனை நல்லா தெரியும் என்று அவனை முறைத்து கொண்டே கூறினார் அந்த பெரியவர். அப்போ நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிதானே? நான் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எல்லாம் பேச மாட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது முக்கியமாக என்கிட்ட சொல்லணும்னா சொல்லுங்கள், இல்லைனா நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம், எனக்கு நிறைய வேலை இருக்குது என்று தன்னிடம் அவர் திமிரு காட்டினால் நானும் அதைத்தான் திருப்பி கொடுப்பேன் என்பது போல பேசிவிட்டு மீண்டும் அமர்ந்து கொண்டான். ஏற்கனவே அவனை முறைத்து கொண்டிருந்த அந்த பெரியவர், எவ்வளோ திமிரு இருந்தா நீ இப்போ கூட என்கிட்ட இப்படி பேசுவ? நல்லா கேட்டுக்கோ, நீ செய்யக்கூடாத தப்பை ஏற்கனவே செஞ்சிட்ட. அதுக்கான தண்டனையை நீ கண்டிப்பாக அனுபவிப்ப. நான் உன்னை அனுபவிக்க வைப்பேன். இதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்க போகிற ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் தான் அலைய போகிற. அதை நான் செஞ்சு காட்டுவேன் என்று சம்பந்தமே இல்லாமல் சினிமா பட வில்லன் போல டயலாக் பேசிக்கொண்டே இருக்க சப்டைட்டில் இல்லாமல் படம் பார்ப்பது போல பார்த்து வைத்தான் ஹரிஷ். ஹலோ, யார் என்னன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசினா எனக்கு நீங்கள் பேசுகிற இந்த டயலாக் எல்லாம் புரியும். இப்படி ஒன்றுமே இல்லாமல் அழிச்சிடுவேன் கொன்னுடுவேன்னு சொன்னால் எனக்கு சிரிப்பு தான் வருது என்று ஹரிஷ் வேறு அவரை இன்னும் கடுப்பேத்த, என்ன தெரியலையா உனக்கு? நான் தான் விக்கியோட தாத்தா. அதாவது நீ அடித்து அவமானப்படுத்தினியே அந்த விக்கியோட தாத்தா ஆறுமுகம். என் பேரங்கிட்ட நீ பண்ண வேலைக்கு உனக்கு சரியான பாடம் புகட்ட தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்று கூறி அவனை இன்னும் அதே முறைப்போடு பார்க்க விக்கியின் பெயரை கேட்ட பிறகுதான் ஹரிஷுக்கு விஷயமே புரிந்தது. இருந்தும் அவன் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. ஓ, இப்போதான் விஷயமே புரியுது. சரி, உங்கள் பேரன் இப்போ எப்படி இருக்கான்? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவனுக்கு மருந்து வாங்க தானே இப்போ வந்திருக்கீங்க. ஐயோ பாவம், நான் அவனை ஹெல்ப் பண்ணவா? எந்த மருந்து போட்டால் சீக்கிரம் சரியாகும்னு என்னை விட யாரால சரியாக சொல்லிட முடியும் என்று திமிருடன் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு கொண்டு செல்ல அவனை முறைத்து பார்த்த ஆறுமுகம் பதில் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் மீது இருந்த பார்வை மட்டும் அப்படியே இருந்தது. மற்றவர்கள் நினைப்பது போல எந்த வேலையும் செய்யாத ஒரு உதவாக்கரை வீட்டோடு மாப்பிள்ளை ஹரிஷ் என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய கம்பெனியின் முதலாளி அவன் என்பது ஆறுமுகத்துக்கு நன்றாகவே தெரியும். அந்த ஒரே காரணம்தான் இப்போது வரை ஹரிஷை அவரிடமிருந்து காப்பாற்றி கொண்டிருப்பதாக அவர் நினைத்திருக்கிறார். ஆனால் அதே நேரம் தன் பேரனின் நிலையை பார்க்கும் பொழுது ஹரிஷை அப்படியே விடவும் அவருக்கு மனம் வரவில்லை. அதனால்தான் இப்போது ஹரிஷ் முன்னால் நின்று இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அமைதியாக இருப்பதை பார்த்து மீண்டும் நக்கலாக சிரித்த ஹரிஷ், நீங்கள் என்னை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக எந்த எதிரியும் இல்லாமல் எனக்கு கூட கொஞ்சம் போர் அடிக்குது தான். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டம் களைகட்டும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கணுன்னு விருப்பப்படுறேன். உங்கள் பேரன் ஏற்கனவே அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவனுக்கு தேவையான மருந்து மாத்திரெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை சரி பண்ணுறது தான் இப்போ ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்னடானா அதை விட்டுட்டு என் பின்னாடி சுற்றி என்கிட்ட வந்து சினிமா டயலாக்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. எது முக்கியம்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் என்று சொல்லி ரங்கநாதனின் தோளில் தட்டியவன், என்ன இருந்தாலும் இந்த வயசில் இருக்கிற உங்களை போய் நான் அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனா அது அவ்வளவா நல்லா இருக்காது இல்லையா என்று வேறு கேட்டு வைத்தான். அதாவது என்னிடம் வம்பு செய்தால் நீயும் உன் பேரன் போல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவாய் என்று மறைமுகமாக மிரட்டுவது போல நேரடியாகவே மிரட்டிவிட்டான். ஏற்கனவே அவனை முறைத்து கொண்டிருந்த ஆறுமுகம் அவனை எரிப்பது போல பார்த்து வைக்க அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒருவர், ஏய், யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுமா? எவ்வளோ திமிரு இருந்தால் இவர்கிட்டயே இப்படிலாம் பேசுவ என்று எகிரி கொண்டு ஹரிஷிடம் சண்டைக்கு வர, எங்கள் தாத்தாவை பார்த்தா எல்லாரும் எப்படி பயப்படுவாங்க தெரியுமா? ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய தெரியாத ஒரு உதவாக்கரணி அவர் முன்னாடி நின்று பேசுகிறதே பெரிய தப்பு, அதுவும் இவ்வளோ திமிராக பேசுகிறியா என்று இன்னொருவர் கேட்க, இன்னொரு வார்த்தை எங்கள் தாத்தாவை பற்றியோ இல்லை எங்கள் குடும்பத்தை பற்றியோ தப்பாக வந்துச்சு, உன்னை சும்மா விட மாட்டோம்
என்று மூன்றாவதாக ஒருவர் சொல்ல, மூவரையும் பார்த்து ஹரிஷுக்கு சிரிப்பு தான் அடக்கவே முடியவில்லை. அவர்களை மாறி மாறி பார்த்தவன் சிறிது சிரிப்புடன், உங்க மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? யார் கூட பேசினாலும் இப்படி தான் குறுக்க வந்து நாட்டமாக பண்ணுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் இவர் ஒருத்தர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இதுக்கு நடுவில் வந்து பேசுகிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இதுக்கு மேலே யாராவது என் கூட தேவையில்லாமல் ஒரு வார்த்தை பேசினா கூட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பார்ட்டியோட நிலைமை என்னன்னு அதே மாதிரி தான் நீங்களும் ஆவீங்க, இல்லைனா அதை விட மோசமாக கூட ஆகலாம் என்று கையை முறுக்கி கொண்டே சொன்னவன் சட்டென அமர்ந்திருந்த கல்மேடையில் இருந்து குதித்து கீழே இறங்கினான். ஏனோ அவனது தோரணையே பயமாக இருக்க அவர்கள் அனைவரும் சற்று நடுங்கித்தான் போயினர். ஆனால் ஆறுமுகம் அவனை இன்னும் முறைப்போடு பார்த்து கொண்டு, இந்த காலத்து பசங்களுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியல, பெரியவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு அறிவு கூட இல்லை, ஆனால் உன்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கறது தப்பு தான் என்று ஆறுமுகம் சொல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட பதிலுக்கு பதில் பேச நான் இன்னும் ஒரு 50 வருஷம் வெயிட் பண்ணணுமா? நானும் வயசானதான் இப்படியெல்லாம் பேச முடியுமோ? இந்த மாதிரி சட்டம் எதுவும் இருக்கா என்று யோசிப்பது போல கேட்டவன், இனிமேல் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசுங்க என்று மீண்டும் அவரது தோளில் தட்டினான். ஹரிஷ் நடந்து கொள்ளும் விதம், அவனது பேச்சு, அவனது தோரணை மற்றும் ஆறுமுகத்தை அவ்வப்போது தட்டி தட்டி பேசுவது, இவை அனைத்துமே அவரை இழிவுபடுத்துவது போல அங்கிருந்தவர்களுக்கு தெரிந்தது. அவரை இழிவுபடுத்துவதென்றால் மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துவது போலத்தான் என்று நினைத்தவர்கள், இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அதோடு இருந்தால் உனக்கு நல்லது, இல்லைனா நீ ரொம்ப வருத்தப்படுவ என்று ஆறுமுகத்தின் ஒரு மகன் சொல்ல, தாத்தா நீங்கள் மட்டும் சரின்னு சொல்லுங்க, இவனை என்ன பண்ணுற மட்டும் பாருங்க, உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் என்று முறுக்கி கொண்டு வந்தான் ஆறுமுகத்தின் இன்னொரு பேரன். ஹரிஷுக்கு அவர்களை பார்க்க இப்போது கூட சிரிப்பை தான் அடக்க முடியவில்லை. என்னமோ ஆறுமுகம் சரி என்று தலையை ஆட்டினால் பாய்ந்து வந்து அவனை அடித்து பந்தாடி விடுவது போல செய்து கொண்டிருந்தனர் அவர்கள். இங்கிருக்கும் மருந்துகள் பிரபலமானது என்பதால் பலரும் அதை வாங்க வருவதும் போவதுமாக இருப்பார்கள். முதலில் இவர்கள் பேச்சையெல்லாம் மக்கள் கண்டுகொள்ளாமல் சென்றிருக்க, சிறிது நேரத்தில் சண்டையும் பேச்சுக்களும் பெரிதானதால் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தனர். என்ன நடக்குதுங்க? இவங்க எல்லாரும் பெரிய ஆள்னு சொன்னாங்க. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.